عليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم بسم الله الذي أمر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع اللهم صل وسلم على رسولك. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: أنا دعوة أبي إبراهيم عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்தருள்வானாக. அவருடைய கபறுகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய மஹல்லாவிலே இருந்தும் உலகத்தின் மூலை முடுக்குகளில் இருந்தெல்லாம் புனிதம் மிகுந்த மக்கா நகருக்கு ஹஜ்ஜு பயணம் மேற்கொள்வதற்காக சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளின் ஹஜ்ஜை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மக்பூலான ஹஜ்ஜாக, மப்ரூரான ஹஜ்ஜாக அங்கீகரிப்பானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தருள்வாளிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, துல்காதா மாதத்தினுடைய நிறைவு பகுதியில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். புனிதம் மிகுந்த துல்ஹஜ் மாதத்தின் வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இனி வரக்கூடிய 10 நாட்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான நாட்கள் வர இருக்கின்றன. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையில் சத்தியம் செய்து உறுதியளித்து சொல்லி இருக்கக்கூடிய புனிதம் மிகுந்த 10 நாட்கள் வர இருக்கின்றன. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா வரையிலான 10 நாட்கள், இவை அனைத்தும் நன்மைகளும் புண்ணியமும் நிறைந்தவை, மகத்துவம் நிறைந்தவை என்பதை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, உலகத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலே இருந்தும் ஹாஜிகள் காபாவை காணும் பேராவலில் புறப்பட்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள்.
அவருடைய புறப்பாடு என்பது இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவு பெற்றுவிடும். எல்லோரும் அங்கே சங்கமித்து விடுவார்கள். மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதம் எப்படி நம்முடைய கவனத்தில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறதோ அதே போல துல்ஹஜ் மாதம் என்று சொல்லுகிற பொழுது மறக்க முடியாத ஒரு நபியாக, மறக்க முடியாத ஒரு ஆளுமையாக இருப்பவர் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் சந்தித்த சோதனைகள், அவர்கள் அல்லாஹுவுக்காக செய்து நிவர்த்தி செய்த தியாகங்கள், அந்த வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் நம்முடைய நினைவுகளுக்குள்ளே வந்துவிடும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையின் பல்வேறு இடங்களில் இறை தூதர்கள் முன் சென்றிருக்கக்கூடிய நபிமாருடைய சரித்திரங்களை, வரலாறுகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை வெறுமனே கதை சொல்வது என்ற பாணியில் அல்லாஹ் பேசவில்லை. அது ஏதோ ஒரு காலத்தில் நடந்த நிகழ்வாக இருந்தாலும் கூட அந்தந்த நபிமார்கள் வாழ்ந்திருக்கிற காலகட்டங்கள் ஒரு 5000 அல்லது 4000 அல்லது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நபிமார்களுடைய ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் கூட அது வருங்கால தலைமுறைக்கு அது பெரிய பாடமாகவும் படிப்பினையாகவும் அமையும். அந்த செய்திகளை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் சோதனைகளை சந்தித்த பொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்த அந்த துஆக்களையும், அந்த துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் அல்லாஹ் திருமறையின் எல்லா இடத்திலேயும் பேசிக்கொண்டே இருப்பான். நபிமார்களைப் போல அல்லாஹ்வுடைய சோதனைகளை சந்தித்தவர்களும் யாரும் இல்லை. நபிமார்களைப் போல இந்த உலகத்தில் சாதனைகளை சரித்திரம் படைத்தவர்களும் யாரும் இல்லை. நபிமார்களுடைய சரித்திரங்களையும் சாதனைகளையும் முறியடித்தவர்கள் என்று இந்த உலகத்திலே யாரும் இல்லை. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவின் தூது செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்ல வந்தவர்கள் எவ்வளவு பெரிய சோதனைகளுக்கு ஆட்பட்டு விட்டாலும் அது ரப்புடைய புறத்திலே இருந்து தமக்கு வழங்கப்பட்ட சோதனை என்பதை மனப்பூர்வமாக அங்கீகரித்து எவ்வளவு பெரிய இன்னல்களையும் தொடர்களையும் சந்தித்தாலும் கூட அவற்றை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு சாதனையாக மாற்றி காட்டிய சரித்திர நாயகர்களாக இறை தூதர்கள் என்று சொல்லக்கூடிய நபிமார்கள் இருப்பதை நாம் வரலாறு முழுக்க, குறிப்பாக குர்ஆன் முழுக்க நாம் நிறைய இடத்திலே பார்க்க முடியும். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடலின் 2 பகுதிகளுக்குள்ளே சிக்கி எப்படியே வெளியிலே வந்தார்கள் என்கிற செய்திகளை குர்ஆன் பேசுவதை பார்க்க முடியும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கப்பல், அது உலகமே பிரளயம் வந்து இந்த உலகமே அழிந்த பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கப்பலை அல்லாஹ் எப்படி காப்பாற்றினான், அதிலே அமர்ந்திருந்த மூமின்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் பரவி விரவி செய்தான் என்கிற செய்திகளை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே பேசுவார். ஏதோ ஒரு காலத்தில் நடந்த நிகழ்வுதான் அது வருங்கால தலைமுறைக்கு பாடமாக படிப்பினையாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். டைட்டானிக் என்று சொல்லக்கூடிய கப்பலை ஒரு குழுவினர் சேர்ந்து அதை உருவாக்கினார்கள். உருவாக்கி அவர்கள் அந்த கப்பலை கடலிலே விடுகிற பொழுது விதியால் கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது என்று சவால் விட்டார்கள். விதிவசத்தால் கூட இந்த கப்பலை தண்ணீரில் மூழ்கடித்து விட முடியாது, அவ்வளவு பெரிய நுட்பங்களை, தொழில்நுட்பங்களை நாங்கள் இந்த கப்பலில் பயன்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த முதல் பயணத்திலேயே அந்த கப்பல் மூழ்கி போனது. அதனுடைய உதிரி பகுதிகளை கண்டுபிடிப்பதற்காக பல்வேறு பயணங்களை இன்றைக்கு அந்த கடல் மார்க்கமாக பல்வேறு பயணங்களை, ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பல்வேறு குழுவினர் இணைந்து கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஒரு கப்பல், அதற்கு விடப்பட்ட சவால், அது ஒரே நாளில் மூழ்கி போன சரித்திரம் என்பது ஒருபுறம் இருக்க, ஒற்றை நபியாக, ஒற்றை மனிதராக அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கிய அந்த கப்பல் உலகமே மூழ்கும்படியான ஒரு பிரளயத்தை அல்லாஹ் அனுப்பி வைத்த பொழுதும் கூட உலகம் மூழ்கியது, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உருவாக்கி இருக்கிற கப்பல் மூழ்கவில்லை. அதிலே ஏறியவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். இப்படி நுட்பமான செய்திகளை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா காலங்கள் செல்ல செல்ல உருவாகக்கூடிய நடைமுறை சம்பவங்களை வைத்து நபிமாருடைய வரலாற்றோடு நாம் கோர்த்து இணக்கி பார்க்கிற பொழுது அதில் இருந்து நாம் பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில்
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டி இருக்கிற சாதனைகள் என்பது சாதாரணமானதல்ல. அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய துணைவியார், அவருடைய மகனார், அந்த மொத்த குடும்பமும் இந்த உலகத்திற்கு செய்தி காட்டி இருக்கக்கூடிய சாதனைகள் என்பது வரலாற்றில் நிகழ்காட்ட முடியாது, அவர்களுக்கு இணையாக வேறு யாரையும் சொல்லிவிட முடியாது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த சாதனைகளை இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டியவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் கூட ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக, மறக்க முடியாத ஒரு ஆளுமையாக, பின்பற்ற தகுந்த ஒரு ஆளுமையாக இந்த நவீன உலகத்தில் எத்தனையோ இசங்களும் கோட்பாடுகளும் தத்துவங்களும் வந்திருந்தாலும் கூட நவீன உலகத்தில் கூட பின்பற்ற தகுந்த ஒரு ஆளுமையாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். துல்ஹஜ் மாதம் தொடங்கிவிட்டால் உலகத்தில் எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ அந்த பள்ளிவாசலுடைய மிம்பர்களிலேயும் மெஹராபுகளிலேயும் பேசுபொருளாக இருப்பவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். உலகத்தின் எல்லா சாதனை பட்டியலிலேயும் நூல்களிலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அவர்கள் செய்து காட்டி இருக்கக்கூடிய சாதனைகளை குறித்தும் சரித்திர சான்றுகளை குறித்தும் விரிவாக பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முன்மாதிரியாக இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா சமூக மக்களுக்கும் கியாமத்து வரைக்கும் ஆக்கி அமைத்திருக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சாதனையின் சரித்திரத்தை குறித்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பேசுகிற பொழுது அவர்களே விரும்பியவாறு வதரக்கனா அலைஹிம் ஃபில் ஆகிரீன், கடைசியாக வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளின் பேசு பொருளாக நாம் அவருடைய வாழ்க்கையை ஆக்கி இருக்கிறோம் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். இந்த உலகத்தின் அடுத்தடுத்த தலைமுறை அல்ல, கடைசியாக உருவாகக்கூடிய தலைமுறை கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நினைவுகளை, அவருடைய சரித்திர சாதனைகளை, சான்றுகளை, அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய சோதனைகளை, அவருடைய மன உறுதியை, ஈமானிய வலிமையை, அவருடைய தியாக வரலாற்றை எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அதிலே இருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற வகையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாழ்க்கையை அப்படி அமைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்ததற்கான ஏதேனும் ஒரு தடயங்களை இந்த உலகத்திற்கு நாம் விட்டு செல்ல வேண்டும். எந்த தடயங்களையும் விட்டு செல்லாத மனிதன் திருடனை போன்றவன் என்று சொல்வார்கள். திருடன் தான் இந்த உலகத்திலே ஏதேனும் ஒரு இடத்திற்கு களவாட செல்லுகிற பொழுது யாரும் எந்த தடயங்களையும் நாம் விட்டுவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருப்பார். ஆனால் சராசரி மனிதனாக இருப்பவர்கள், அதிலும் குறிப்பாக மூமின்களாக இருப்பவர்கள், நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றதற்கான தடயங்களை விட்டு செல்ல வேண்டும். அது நாளை மறுமை தினத்தில் அல்லாஹ்விடத்தில் ஹுஜ்ஜத்தாக ஆதாரமாக இருக்க வேண்டும். நான் உனக்கு தந்திருக்கிற செல்வத்தை, நான் உனக்கு தந்திருக்கிற ஆயுளை, நான் உனக்கு தந்திருக்கிற அறிவாற்றலை, உனக்கு தந்திருக்கிற திறமையை நீ எதற்காக பயன்படுத்தி இருக்கிறாய் என்று ரப்பு கேட்கிற பொழுது, இதோ இடத்திலே இந்த தந்திருக்கக்கூடிய ஆயுள் இதற்கு பயன்பட்டிருக்கிறது, நீ தந்திருக்கக்கூடிய அறிவாற்றல் இதற்கு பயன்பட்டிருக்கிறது என்று நாளை ரப்பிடத்தில் காட்டும் ஹுஜ்ஜத்தாக ஆதாரமாக நம்முடைய வாழ்க்கை அமையப்பெற வேண்டும். தடயங்கள் நிறைந்த வாழ்க்கையாக ஒரு மூமினுடைய வாழ்க்கை அமையப்பெற வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற இந்த உலகத்தில் மகத்தான சாதனைகளை படைத்து அந்த சாதனைகளையே ஹுஜ்ஜத்தாக ஆதாரமாக மாற்றி காட்டிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய 3வது கலீஃபா என்று அறியப்பட்டவர்கள். அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்பது சாதாரணமானதல்ல. அதன் உச்சமாக சொல்லப்படுவது திருக்குர்ஆனை தொகுத்திருக்கக்கூடிய மகத்தான பணி. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வியாபார நிமித்தமாக வணிக நோக்கத்திற்காக மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் அவர்கள் சென்று வந்து ஒரு புகாரை உஸ்மான் ரலியல்லாஹுவிடத்திலே சொன்னார்கள். நான் எந்த பகுதிக்கு செல்லுகிற பொழுதும் அந்த பள்ளிவாசலுக்கு செல்லுவது வழக்கம். அங்கே இருக்கிற மக்கள் திருக்குர்ஆனை ஓதுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக ஓதுகிறார்கள். அது சரியல்ல. காலப்போக்கில் இது நீடித்தது என்று சொன்னால் தௌராத்துக்கும் இன்ஜீலுக்கும் என்ன ஆபத்து ஏற்படுமோ அந்த ஆபத்து குர்ஆனுக்கும் ஏற்பட்டுவிடும். எனவே நாம் இந்த போக்கை இப்படியே அனுமதிக்க முடியாது. காலப்போக்கில் அதனுடைய உண்மைத்தன்மை என்பது அழிந்து போய்விடும் என்கிற காரணத்தினால்
திருக்குர்ஆனை தொகுக்கும் பணியை நீங்கள் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தங்களுடைய கிலாஃபத்தின் போது, ஆட்சி அதிகாரத்தின் பொழுது தொட்டு தொடங்கிய அந்த பணியை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும் என்று ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா சொன்ன பொழுது, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய கிலாஃபத்தின் போது, ஆட்சி அதிகாரத்தின் பொழுது அதற்காக 4 பேர்களை கொண்ட சஹாபாக்களுடைய ஒரு குழுவை நியமித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார் அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு இடத்தில் இருந்த திருக்குர்ஆனுடைய ஒரிஜினல் பிரதிகளை தருவித்து அவற்றையெல்லாம் உற்று நோக்கி சரிபார்த்து ஏற்கனவே செய்யப்பட்ட தொகுப்புகளை எல்லாம் ஒப்பு நோக்கி இன்றைக்கு நம்முடைய கைவசம் தரப்பட்டிருக்கிற இந்த குர்ஆன் என்பது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய அவருடைய காலத்தில் அவர்கள் முன்னின்று தொகுத்திருக்கக்கூடிய குர்ஆன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு இடத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்டால் இந்த குர்ஆனை ஒரு ஹுஜ்ஜத்தாக, ஒரு ஆதாரமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் எடுத்து வைப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஹுஜ்ஜத் இருக்கிறது, என்ன ஆதாரம் இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்டுவிட்டால் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு சஹாபியை குறித்து நாம் சொல்ல முடியும். பைத்துல் முகத்தஸை நாம் பார்க்கிற பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நினைவுக்கு வருவார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து கட்டி முடித்திருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசுடைய வரலாற்றை படிக்கிற பொழுதெல்லாம் இந்த 2 பேரும் நினைவுக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். இப்படி நபிமார்கள் தொடங்கி சஹாபாக்கள் வரைக்கும் இந்த வரலாற்றை நாம் நெடுக பார்க்க முடியும். அஸத் இப்னு ஸராரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபியினுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த சஹாபிக்கும் இடையில் வெறும் 3 ஆண்டுகள் தான் தொடர்பு. அந்த 3 ஆண்டு காலத்தில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை என்பது சாதாரணமானதல்ல. வரலாற்றில் படித்து பார்க்கிற பொழுது சின்ன சின்ன செய்திகளாகத்தான் இருக்கும். ஆனால் அது காலம் உள்ளளவும் நின்று பேசக்கூடிய சாதனைகளாக ஹஜ்ரத் அஸத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா செய்து காட்டி இருப்பதை நாம் பார்க்க முடியும். நிறைய சொல்ல முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே எதிரிகளால் துன்புறுத்தப்பட்ட காலகட்டத்தில், மக்கா உங்களுக்கு பாதுகாப்பான பகுதி அல்ல, நீங்கள் மதீனாவுக்கு வாருங்கள் என்று முதலாக ரசூலுல்லாஹுவை மதீனாவுக்கு வாருங்கள் என்று அழைத்தவர் ஹஜ்ரத் அஸத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதே போல மதீனாவில் இருக்கக்கூடிய மூமின்களுக்காக, முஸ்லிம்களுக்காக திருக்குர்ஆனை ஓதி தருவதற்காக ஒரு சஹாபியை நீங்கள் நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டு ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு அழைத்து சென்று மதீனா முழுக்க குர்ஆனுடைய வேத வசனங்களை பரப்பி இருக்கிற பெருமை ஹஜ்ரத் அஸத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொந்தமானது. இப்படி நாம் சொல்லிக் கொண்டே போக முடியும். வரலாற்றில் பார்ப்பதற்கு சின்ன செய்தியாக இருக்குமானால் அது காலம் உள்ளளவும் நின்று பேசும் சாதனைகளாக அந்த சரித்திர சான்றுகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது எல்லோரும் தங்களுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். அப்படி அழைக்கப்பட்ட பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒட்டகத்திற்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அது எங்கே நிற்க வேண்டும், எங்கே தங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அது அந்த இடத்தில் சரியாக சென்று அமரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கிற பொழுது அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு முன்னால் சென்று ஒட்டகம் அமர்ந்தது. அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அஸத் ரலியல்லாஹுடைய உள்ளத்திலே ஒரு சின்ன கவலை இருந்தது. நாம் தானே முதலாக அவர்களை மதீனாவுக்கு வாருங்கள் என்று அழைத்தோம், நம்முடைய வீட்டுக்கு வராமல் இன்னொரு சஹாபியின் வீட்டிலே சென்று தங்கிவிட்டாரே என்கிற ஆதங்கமும் கவலையும் நேசமும் ஒரு பக்கம் இருக்க, அவர்கள் செய்த சாதனை என்ன தெரியுமா? நீங்கள் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹுடைய வீட்டில் தங்கிக் கொள்ளுங்கள், உங்கள் ஒட்டகத்தை நான் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹுடைய ஒட்டகத்தை அவர்கள் அழைத்து சென்றார்கள். அதை அவர்கள் காலம் உள்ளளவும் பராமரித்துக் கொண்டார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுப்பதற்கு என்று ஒரு கட்டிலை ஹஜ்ரத் அஸத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா செய்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அதே போல ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலே சென்று அந்த கட்டில் போடப்பட்டது. அதன் பிறகு யார் யாருக்கெல்லாம் சக்கராத்துடைய நேரம் வருகிறதோ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கட்டிலை தங்களுடைய வீடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய வழக்கத்தை சஹாபாக்கள் வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மஸ்ஜித் நபவி என்று சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ஒருவேளை தொழுகைக்காக ஒன்று கூடக்கூடிய அந்த பள்ளிவாசல், அதனுடைய இடத்தை பெற்றுத் தருவதில் முன்னணியில் நின்றவர்கள் ஹஜ்ரத் அஸத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்படி அவரிடத்தை நாளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா
நீ இந்த வாழ்க்கையில் இதை என்ன ஹுஜ்ஜத்தாக ஆதாரமாக வைத்திருக்கிறாய் என்று கேட்டால் உடைய வாழ்க்கையிலே சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. பெருமக்களை, நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்திற்கு நாம் வந்துவிட்டு செல்லுகிற பொழுது ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், பட்டங்களை சுமந்தோம், திருமணம் செய்தோம், சொத்துக்களை செய்தோம், சேர்த்தோம், பணம் காசுகளை சம்பாதித்தோம், அல்லது ஏதேனும் ஒரு நாட்களில் யாரிடத்திலேயும் சொல்லாமல் கொள்ளாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டோம் என்கிற நிலையில் இல்லாமல் நம்முடைய வாழ்வு என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கையை போல, சஹாபாக்குடைய வாழ்க்கையை போல ஆதாரமாக ஹுஜ்ஜத்தாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லா நேரத்திலேயும் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் சொல்லுகிறார். அந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்யப்பட்ட வாழ்க்கையாக இருந்த காரணத்தினால்தான் ஹஜ்ஜின் எல்லா கிரியைகளையும், ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்வோடு தொடர்புபடுத்தி அல்லாஹ் இணைத்து பிணைத்து வைத்திருக்கிறார். காபாவை கட்டிய வரலாறாக இருக்கட்டும், அங்கு இருக்கக்கூடிய மகாம இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த இடமாக இருக்கட்டும், சஃபா மர்வாவிலே ஓடக்கூடிய அந்த ஓட்டமாக இருக்கட்டும், ஜம்சம் நீரை இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த சாதனையாக இருக்கட்டும், குர்பானி என்று சொல்லக்கூடிய அறுத்து பலியிடக்கூடிய உலஹியா என்று சொல்லக்கூடிய அந்த அமலாக இருக்கட்டும், மினாவிலே தங்குவது, அரஃபாவிலே தங்குவது, முஸ்தலிஃபாவிலே தங்குவது என்று தொடங்கி ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருடைய அமல்களோடு அல்லாஹ் பின்னி பிணைத்து வைத்திருக்கிறார். காரணம், தங்களுடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்யப்பட்ட வாழ்க்கையாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டி இருக்கிறார்கள். அல்லாஹுதான் நமக்கு எல்லாம் என்று நம்பிவிட்டால் அவன் தரக்கூடிய சோதனைகளை கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையை, மன பற்றுதலை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டினார்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹ் அவருடைய ஏக்கத்தை பூர்த்தி செய்யும் விதமாக வழங்க இருக்கக்கூடிய மகனை அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுத்து பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த உலகத்தில் எந்த தந்தையும் துணிந்திருந்தாத அந்த தியாகத்திற்கு தன்னை கொடுத்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வே இறைவனாக நம்பிவிட்டால் அவன்தான் ராசிக், அவன்தான் இறைவன், அவன்தான் ரப்பு, அவன்தான் நம்முடைய எல்லாவற்றுக்கும் துணையாக இருப்பவன் என்று நான் நம்பிவிட்டால் அவன் தரக்கூடிய சின்ன சின்ன சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்குவதும், நாம் அந்த சோதனைகளுக்கு முன்னாலும் அந்த கஷ்டங்களுக்கு முன்னாலும் துயரங்களுக்கு முன்னாலும் துவண்டு நாம் நிலை உறைந்து போய்விடாமல் ரப்புடைய புறத்தில் இருந்து இதற்கு மாற்றமான ஒரு காலம் நம்மை வந்து சேரும் என்று நம்புகிற அந்த ஆழமான பிடிப்பு மிக்க அந்த ஈமான் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஹாஜிகள் அந்த வாழ்க்கையைத்தான் இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் வாழ்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்ததை போல இந்த நாட்களில் அவர்கள் வாழ்கிறார்கள். வெறுமனே பிரதியெடுத்து வாழ்வதில்லை. இப்ராஹிம் எங்கே நடந்தாரோ அங்கே ஹாஜி நடக்கிறார். இப்ராஹிம் எங்கே ஓடினாரோ அங்கே ஹாஜி ஓடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாரும் எங்கே தங்கினார்களோ அங்கே ஹாஜிகள் தங்குகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குடும்பத்தாரும் எங்கே கல்லை எறிந்தார்களோ அந்த இடத்திலே கல்லை எறிகிறார்கள். குறிப்பிட்ட நாட்களில், குறிப்பிட்ட இடங்களில், குறிப்பிட்ட நேரங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை அப்படியே அச்சு பிசகாமல் வாழுகிற அந்த நினைவூட்டக்கூடிய வாழ்க்கையை தான் ஹாஜிகள் இந்த ஹஜ்ஜுடைய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்யப்பட்ட அந்த வாழ்க்கையை அல்லாஹ் காலமுள்ளளவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். அங்கே சென்று அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக உலகத்தின் எல்லா திசைகளிலே இருந்தும் ஹாஜிகள் புறப்பட்டு மக்காவுக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படிப்பட்ட தடயங்களை, அப்படிப்பட்ட ஆதாரங்களை, அப்படிப்பட்ட சான்றுகளை இந்த உலகத்திற்கு விட்டு சென்றவர்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான தடயங்களில் ஒன்று காபத்துல்லா ஷரீஃப், இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த செய்தியை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறைகளை பேசிக்கொண்டே வருகிறார். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனைகளை அடுக்கி சொல்லுகிறார். அப்படி அடுக்கி சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக
وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَيُزَكِّيهِمْ إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ என்று சொல்லக்கூடிய வசனத்தை, என்ற பிரார்த்தனையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டி முடித்ததற்கு பிறகு ரப்பிடத்திலே இப்படி பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். நான் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மண்ணில், ஆள் அரவமற்ற இந்த மண்ணில், புற்பூண்டுகள் கூட முளைக்காத இந்த மண்ணில், நான் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த காபா இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த புனிதம் மிகுந்த மண்ணில் உன்னுடைய தூது செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு நபியை நீ உருவாக்க வேண்டும், அந்த இடத்திலே நீ பிறக்க செய்ய வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவின் விளைவாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள் என்கிற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய திருநாவினாலே மொழிந்திருக்கிறார்கள். அனதாவத்து அபி இப்ராஹிம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய துஆவின் விளைவாக நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன், பிறந்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் 63 இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மன உறுதி, அவருடைய ஈமானிய வலிமை, அவர்கள் சந்தித்த சோதனைகள், அவர்கள் சந்தித்த இடர்பாடுகள், அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகங்களை எல்லாம் ரப்புக்காக செய்தார்கள், இந்த தீனுக்காக செய்தார்கள் என்கிற செய்திகளை சுமார் 63 இடங்களில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிமின் பெயரை குறிப்பிட்டு அல்லாஹ் பேசுகிறார். அது எல்லாம் விட மிக முக்கியமாக சூரத்து இப்ராஹிம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயரிலேயே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூறாவையும் இறக்கி அருளி இருக்கிறார். குர்ஆன் எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசுகிறதோ அதே போல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய சுன்னத்துகளை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். வெறுமனே சுன்னத்துகளை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர், வெறுமனே சுன்னத்துகள் என்று சொல்லக்கூடிய நடைமுறைகளை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் என்பதை தாண்டி இந்த உலகத்தின் நாகரிகத்தின் தந்தையாக அறியப்படக்கூடியவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு தந்தையின் சாதனையை மகன் காலம் முழுக்க அடுத்த தலைமுறைக்கு பேசிக்கொண்டே இருப்பதை போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய துணைவியாரும் அவருடைய பிள்ளையும் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் சஹாபாக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருப்பார்கள். குர்ஆனும் அதை பேச எந்த இடத்திலும் மறுக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சபட்சமாக தன்னுடைய கடைசி மகனாருக்கு இப்ராஹிம் என்று அவர்கள் பெயர் சூட்டி மகிழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முழுக்க நாம் பல இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சுன்னத்தை கடைபிடித்திருப்பதை பார்க்கிறோம். பெருமானார் தங்களுடைய தோற்றத்தை எப்பொழுதும் அழகுபட வைத்திருப்பார்கள். யாராவது அலங்கோலமாக காட்சி தந்தால் அவர்களை அழைத்து ரசூலுல்லாஹ் கண்டிப்பார்கள், அன்பாக கண்டிப்பார்கள். ஏன் இப்படி தலைவிரி கோலமாக இருக்கிறது, ஏன் தாடியை கொஞ்சம் ஒதுக்க கூடாதா, முகத்தை நீங்கள் அழகுபடுத்த கூடாதா, எண்ணெயை தலையை நன்றாக பூசி தங்களுடைய ரோமங்களை நீங்கள் படிய வைத்திருக்க கூடாதா என்றெல்லாம் சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கக்கூடிய செய்திகளை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே நிறைய பார்க்க முடியும். ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபைக்கு வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது முகம் அழகாக கம்பீரமாக தாடியெல்லாம் அழகாக ஒதுக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தந்த பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய பேரழகில் அப்படியே மயங்கி போய் அவர் சொன்னார், நாயகமே, இன்றைக்கு உங்களுடைய மீசை அழகாக இருக்கிறது, உங்களுடைய தாடி மிக அழகாக இருக்கிறது, கம்பீரமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாகதா ஃபால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், இப்படித்தான் தங்களுடைய தோற்றத்தை அமைத்துக் கொள்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையிலும் கூட தன்னுடைய தந்தையை, தன்னுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய தனக்கு முன்னால் பல காலங்களுக்கு முன்னால், நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற ஒரு நபியின் சுன்னத்தை சஹாபாக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நினைவூட்டி இருக்கக்கூடிய நாம் வரலாறுகளை நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதனுடைய அழகிய தோற்றத்தில் தொடங்கி அவனுடைய தாடியை மீசையை அழகுபடுத்துவதிலே தொடங்கி கத்னா என்று சொல்லக்கூடிய விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்கை வரைக்கும் எல்லாவற்றிலேயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சுன்னத்தை பேண வேண்டும் என்று இந்த உம்மத்திற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில் எந்த இடத்திலும் தவிர்க்க முடியாத ஒரு பெயராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயர் இருப்பதை பார்க்கிறோம். அவருடைய மில்லத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று
அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிற செய்தியையும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பேசுகிறார். அவர்கள்தான் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தார்கள். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமூன், உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் சூட்டியதே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே எல்லா இடத்திலேயும் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க இந்த செய்திகளை பார்க்க முடியும். பெருமானாருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையும் இப்படித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் சொல்வது என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்திருப்பதை போன்ற பரக்கத்தை, அவருடைய குடும்பத்தாருக்கு கிடைத்திருப்பதை போன்ற பரக்கத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்குவாயாக என்று நாம் ஸலவாத்தில் துஆ செய்வதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஸலவாத்தாக அந்த ஸலவாத் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையின் எல்லா இடங்களிலேயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாக்கம், அவருடைய செல்வாக்கு, அவருடைய நினைவுகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். குர்ஆனும் எல்லா இடத்திலேயும் அதை பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விருப்பமாக எது வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன செய்தியை திருக்குர்ஆன் பேசுகிறது. வஜஅல்னி லிஸான சித்கின் ஃபில் ஆகிரீன், பின்னால் வரக்கூடிய நாவில் என்னுடைய பேச்சு இருக்க வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டார்கள் என்கிற செய்திகளையும் நாம் திருக்குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கையின் தொடர்ச்சியாக அதை பின்பற்றி இந்த உலகத்திற்கெல்லாம் சொல்லும் செய்தியாக இந்த ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களும் ஹாஜிகளும் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உலக நாகரிகத்தின் தந்தையாக மொத்த வாழ்க்கையையும் எல்லா கட்டத்திலேயும் இறைவனுக்கு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையாக மனிதன் எதை விரும்புகிறானோ, மனம் எதை விரும்புகிறதோ அந்த விருப்பத்திற்கும் ஆசைகளுக்கும் எதிராக அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அல்லாஹ்வுடைய விருப்பத்தையும் ஆசையும் நிறைவேற்றுவது என்று சொல்லக்கூடிய தூய்மையான அப்பெடுக்கற்ற அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கக்கூடிய, தங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் சமர்ப்பிக்க வேண்டிய ஹுஜ்ஜத்தாக ஆதாரமாக வாழ்ந்து காட்டியிருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எல்லாவற்றையும் விட நம்முடைய இறுதி தூதரான இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உலகத்தின் வருகைக்காக ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களில் துல்ஹஜ்ஜினுடைய மாதம் வரக்கூடிய இந்த நாட்களில் குறிப்பாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்வை, அந்த நினைவுகளை நினைத்து பார்க்கக்கூடிய அமல்களாக இந்த அமல்கள் அனைத்தும் இருக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல இன்று மாலை தொடங்கி இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் பிறை 10 நாட்கள் வர இருக்கின்றன. அந்த நாட்கள் வருகிற பொழுது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான, அவர் நேசிக்கக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய நாட்களாக இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களும் இனி வரக்கூடிய நாட்களும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் நாம் ரமலானுடைய மாதங்களுடைய கடைசி நாட்களுக்கு தரக்கூடிய அந்த முக்கியத்துவத்தின் சிறு அளவை கூட, சிறு அம்சம் கூட இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுக்கு பெரும்பாலும் யாரும் தருவதில்லை. நாம் ரொம்ப அசட்டையாக கவனக்குறைவாக இருக்கிறோம். ரமலானுடைய கடைசி 10 நாட்களுடைய இரவுக்கு என்ன மகத்துவமும் மரியாதையும் நன்மைகளும் இருக்கிறதோ அதே போன்ற நன்மைகளும்